ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் விலாங்குங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன பூக்கள் அறுவடை பண்ணி எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். சங்குப்பூ நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய பூக்கள்ங்க. சங்குப்பூ வந்து இந்த மழை வின்டர் எல்லாம் வந்ததுனால சூப்பரான அழகான கலரில் பூத்துருக்காங்க. நல்லாவே பெரிய செடியாகிடுச்சு. மேலே வந்து ஷர்ட் எடுத்து தொடுற அளவுக்கு செடிகள் பெருசாகிட்டு நிறைய பூக்கள் பூக்குது. அதுக்கப்புறம் இப்போ வின்டர்னால ரோஸஸ்ங்க. இது கொடி ரோஸு. இன்றைக்கி நிறைய பூக்கள் அறுவடை எடுத்துருக்குங்க மாடி தோட்டத்தில். எனக்கே பயங்கர சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பூக்கள் நிறைய ரோஜாலேருந்து எல்லா வெரைட்டிஸும் நம்ம கட் பண்ணி இன்றைக்கி எடுக்க போகிறோம். இது எல்லாம் என்னென்ன பூ இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம கட் பண்ண வீடியோ எடுக்க முடியலங்க. எனக்கு தனியாக கையால் தான் கேமரா பிடிச்சிட்டு ஒரே கையால் கட் பண்ண முடியாது. அதனால் அப்படியே பூக்களை காமிச்சிட்டு வந்துடுறேன். இது வந்து கொடி ரோஸுங்க. கொடி ரோஸ் எல்லோரும் வாங்கி வைங்க. நல்லாவே கொத்து கொத்தாக நாட்டு வெரைட்டிஸ் மாதிரி நிறைய பூக்கள் பூக்குங்க. அதுவும் நம்ம கொடி ரோஸ்லாம் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு நினைப்போம். நல்லாவே வருங்க. அதுக்கப்புறம் பன்னீர் ரோஸ். அதுக்கப்புறம் இது ஒரு வெரைட்டிஸ். அது வந்து என்ன பூன்னு தெரியாது. இதுவும் ஒரு பட்டன் ரோஸ் வெரைட்டிஸு. அதுவும் பிங்க் கலரில் வரும். இன்றைக்கி நிறைய பூக்கள்ங்க பூத்திருந்தது. பன்னீர் பட்டன் ரோஸும் அந்த அதுவும் ஒரு பட்டன் ரோஸு ரெண்டுமே நல்லாவே பூத்திருந்தது. ஹைப்ரிட்லாம் இப்போ தான் மொட்டு வச்சுருக்குங்க. இந்த தான் சொன்னேன். இது ஒரு ரோஸு நாட்டு வெரைட்டிஸ் தான். அழகாக பூத்திருந்ததுங்க அது. ஆனால் உடனே வாடிடும். பன்னீர் ரோஸ் நல்லாவே தாங்கும். 2-3 நாள் கூட தாங்கும். நல்லாவே இருக்கும். இப்போ வந்து நல்லா மழை பெஞ்சதுனால பெருசாக பூத்துருக்காங்கங்க. மழை பெஞ்சிட்டு கொஞ்சம் நம்ம அடி உரமும் மேல் உரம் ஸ்ப்ரேவும் கொடுத்தோம்னாவே ரோஸஸ் வந்து இப்போ சூப்பராக பூக்குங்க. எப்பவுமே வந்து ரோஜாக்கு மட்டும் நம்மளுக்கு ஹெவி ஃபீடர்னால நம்ம அடிக்கடி உரம் கொடுக்கணும். 10 days ஒன்ஸ் கண்டிப்பாக உரம் கொடுத்தோம். மேலே ஸ்ப்ரே கொடுத்தோம். வாரத்தில் ஒரு நாள் ஸ்ப்ரே கொடுத்து உரம் கொடுத்தீங்கன்னாவே சூப்பரான அறுவடை எடுக்கலாங்க. ரோஸஸ்க்கு மட்டும் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். மல்லிகளுக்கெலாம் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ரோஸஸ்க்கு என்கிட்ட பன்னீர் பட்டன் ரோஸ் மட்டும் ஒரு 4 இருக்குங்க. அதில் நிறைய பூக்கள் இருந்தது. இது கிரிக்ரி ரோஸு. இது செடி நிறைய 50 பூக்கள் மேலே பூத்துட்டு இப்போ வந்து முடிஞ்சிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாங்க பூக்கள். அதுக்கப்புறம் இது சம்மர் ஸ்னோங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் வாங்கி வச்சிங்களா நம்ம மாடி தோட்டத்தில் எப்பொழுதுமே பூ இருக்குங்க. நல்லாவே பூக்கும். வின்டர்னாலே நம்மளுக்கு மழை காலம் வந்துச்சுனாவே நம்மளுக்கு ரோஜாக்கள் சூப்பராக பூக்கள் பெருசாகவும் அழகாகவும் பூக்குங்க. அது அப்படியே அழகாக வந்துடும். அது என்ன மாயம் தெரியாது. ஆனால் நல்லாவே பூப்பாங்க. நல்லாவே இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் வீட்லேயும் இருக்க வேண்டியது பன்னீர் பட்டன் ரோஸுங்க. பன்னீர் ரோஸ் வாசனையை அடிச்சிக்கவே முடியாது. பன்னீர் பட்டன் ரோஸ்னால் வாசனை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் பன்னீர் ரோஸோட வாசனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது பெரிய செடிங்க. ஃபஸ்ட்டு நான் வாங்கி வச்ச செடி. இதுலேருந்து தான் கட் பண்ணி நான் இன்னொரு செடியை உருவாக்கிட்டேன். இந்த ரோஜா செடி போன வருஷம்லாம் அந்தளவுக்கு பூக்கலை, பெரிய செடி. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நல்லாவே பூத்துருக்குதுங்க. நிறைய பூக்களும் நிறைய துளிரும் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு சங்குப்பூ இருக்குது. சங்குப்பூ விதைகள் எல்லாரும் கேட்குறீங்க. இப்போதைக்கு கொஞ்சம் இல்லை, நான் கலெக்ட் பண்ணி தரேன். 7 daysங்க. 7 days வந்து எனக்கு பிடிச்ச செடிகளில் 7 days வந்து நல்லா பெருசாகவும் பூக்கும், அழகாகவும் இருக்குங்க. இவ்வளோ தாங்க. என்னென்ன பூக்கள் பறிச்சிருக்கேன்னு பாருங்கள். சாமந்தி கொஞ்சம் அறுவடை எடுத்தேன். அதை வீடியோ எடுக்காமல் முடியல. ரோஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேங்க. ஏன்னா ரோஸஸ் கட் பண்ணி விட்டால் தாங்க அடுத்தது துளிர் எடுத்து நம்மளுக்கு பூக்கும். இது ஒரு கலர் சாமந்தி, ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். அதுக்கு மெட்டி ஒலி ரோஸுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு 4 பூத்துது. கிரிக்ரி ரோஸு, சம்மர் ஸ்னோ. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பன்னீர் பட்டன் ரோஸு, ஆந்திரா பன்னீர் ரோஸு 7 days. இந்த பூக்கள் கொஞ்சம் பூத்துருக்குது. மாடியில் வந்து ரோஸஸ் வந்து எக்கச்சக்கமாக இன்றைக்கி பூத்துருக்காங்க. எல்லாரையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க.
மாடி தோட்டத்தில் வந்து பூக்கும் போது அடிக்கடி கட் பண்ணால் தான் அடுத்த துளிர் வச்சு நம்மளுக்கு அடுத்த பூக்கள் வருங்க. பன்னீர் பட்டன் ரோஸ் நிறையவே பூத்துருக்குது. அது தெரியும் உங்களுக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. பன்னீர் பட்டன் ரோஸ் என்கிட்ட ஒரு 4 செடி இருக்கிறதுனால நிறைய பூக்குதுங்க. அதுக்கப்புறம் அலரி எல்லோவும் பிங்க்கும் கொஞ்சம் அறுவடை பண்ணி எடுத்தேன். அப்புறம் வந்து சங்குப்பூங்க எல்லா கலரும். இதை கட்டிடுவேங்க, நான் கட்டி சாமிக்கு அப்படியே சூப்பராக போட்டுருவேன். செம்பருத்தி 3 கலர் பூத்துருக்குது. இட்லி பூ 3 கலர் பூத்துருக்குங்க. அதுக்கப்புறம் கொடி ரோஸ். இவ்வளோ தாங்க இன்னியோட அறுவடை. நம்மளுக்கு உண்மையிலேயே இன்றைக்கி நல்லா மெகா ஹார்வெஸ்ட் தான். அந்த கொடி ரோஸு கொத்து கொத்தாக தாங்க இருக்கும். ஒரு கொத்துலேயே 6-7 பூ வைக்கும். நல்லா பெருசாகவே பூக்குங்க. வெள்ளை கொடி ரோஸ் வாங்கி வைங்க. அப்புறம் கத்திரிக்காய் கொஞ்சம் அறுவடை பண்ணி எடுத்துருந்தாங்க இன்றைக்கி. இவ்வளோ தாங்க நம்ம மாடி தோட்டத்து அறுவடை. சூப்பரான அறுவடை பார்த்திங்களா. நல்லாவே நம்மளுக்கு மாடி கிஃப்ட் கொடுக்குது. நிறையவே கொடுத்துட்டே இருக்குதுங்க. எனக்கு பயங்கர ஹாப்பி. நீங்களும் சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி அறுவடை எடுங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.